டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இப்போ ஜூன் மாதம் 9th அன்னைக்கு 9/6/24 அன்று நடந்த தேர்வு வினாவிடை போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் தமிழ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் திரும்ப கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 200 கொஸ்டின் ஆன்சரும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வந்தான். ராமன் வந்தான். எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. வினைமுற்று தொடர். ஓர் அடியுள் முதல் 3 4ஆம் சீர்களில் முதலொன்று 2ஆம் எழுத்து ஒன்றி தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. இச்சொல்லின் பொருள் நனைந்தலை உலகம், அகன்ற உலகம். பழமொழியின் நினைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. நந்தவனம் நற்றமிழ். ஒற்றுமை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டைகளை கொட்டினார் போல. ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வேய்ந்தனர். கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஓங்கல் ஓசை. எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம். சோர்வு. பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு. படமாட கோயில். படமாட கோயில் பகவர்க்கு ஒன். மரபு பிழைகளை நீக்கி இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஓங்கல் ஓசை. எதிர்ச்சொல் அறிதல். சோர்வு.
பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை பொழிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். கட்டளை வாக்கியம். இமிழிசை இலக்கண குறிப்பு அறிக. வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். பயனில்லா கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுந்தற்று. ஓமையணி. இப்பாடலில் உள்ள அணி ஓமையணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குரல். கரைப்பொரு இலக்கண குறிப்பு. இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றில் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திரு ஜி.யு. போப். வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூறு இந்நூலை The 400 Songs for Windows, War and Wisdom and Anthology of Poems from Classical Tamil புறநானூறு என்ற தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல். ஹார்ட். கிறிஸ்தவ வருகை அறிவித்த முன்னோடி யோவான். தேம்பாவணியின் பாட்டோட தலைவன் யார்? பலன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. செறிமொழியார் செவ்வியினிற் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழிபெயர்த்துள்ளனரோ தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பல்லு. சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. தூது. சங்க இலக்கியங்கள் கரகாட்டம் குடக்குத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் உ.வே. சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சு மொழிபெயர்த்தவர் திரு வி. கல்யாணசுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்குரிய மொழி. சமஸ்கிருதம் கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கார்டுவெல். தாதா சாஹேப் பல்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடகக் கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால். மஞ்சக்காமலைக்கு எளிய மருந்து என்னும் பயன்பாடு வரும் செடி இவை மூன்றும். உப்பள தொழிலாளர் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் யார்? திரு வி. கல்யாணசுந்தரனார்.
உலகின் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்காக பெயர் செய்திப்படம். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? சிரவண பிதுர்பத்தி. பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின். குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னஸ்கி. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்ட் பாரன். தானியங்கு பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ரிட். இணைய வணிகம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என போற்றப்படுபவர் கி. வை. தாமோதரனார். கூற்று 1, கூற்று 2. கூற்று 2 மட்டும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராஜசிம்மேஸ்வரம் கோயில். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்ற பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது. உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படி. உடுக்கை, கணப்பறை, தவில், நாசுரகம், நாகசுரம், படகம், மகுடி. மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. உருவகம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. 6. பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலறும். பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். பிறவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான் திருத்தினான். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது? அகர வரிசைப்படி. கேள்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், பொத்து, மஞ்சை. தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் தந்தவர். தா வேர்ச்சொல் தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்குச் சென்றாள். செல். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். சூல், சூழ், சூல். கற்பகம், சுற்று, சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. 1 சரி. 1 சரி, 2 தவறு, 3 சரி. வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முல்லைப்பாட்டு, நப்பூதனார். காசிகாண்டம், அதி வீரம பாண்டியன். சிலப்பதிகாரம், இளங்கோடிகள். காலக்கணிதம், கண்ணதாசன். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காயிற் படவேணும் பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வழுவமைதியை குறிப்பிடுக. மரபு வழுவமைதி. மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். நான்மணிக்கடிமை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை.
பதினெண் என்றால் 18. இனியவை 40. பாடலின் ஆசிரியர் யார்? பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களையும் பொலங்கை வண்டரும் இவ்வடியில் குறிக்கும் நாகனவாய் பறவைகள். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர் யார்? பல மொழி பேசும் மக்கள். பொறுத்துக. மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோடிகள். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதும் இவ்வடியில் தீபம் என்பது உவவனம். தீபம் என்பது உபவனம். பாரதியார் பாடிய பாடல்கள் 1. குயில் பாட்டு. வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிறெங்கே 4 என தொடங்கும் இரட்டுற மொழிதல். பாடலின் ஆசிரியர் யார்? கவி காளமேகம். சரியானதை கண்டறிக. 1, 2, 4 சரி. திருவிருத்தகம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களில் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பெயருக்குரியவர் யார்? தேவநேய பாவனர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நிறைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் வாணிதாசன். பகுத்தறிவு கவிஞர் என புகழப்படுபவர் உடுமலை. பகுத்தறிவு கவிஞர் என புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. வாழ்வினில் செம்மையாக செய்பவள் நீயே என்ற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷராபியாசம் எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம் தாழைமடல். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறிய தமிழர் தேவநேய பாவனர். படைப்பாளன் தன் கருத்தினுள்ள உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் நாடகம். தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் உடுமலை நாராயணகவி. தவறான தொடரை தேர்ந்தெடுக. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள்.
டார்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பெருமூளை புரணி உணர்வுகளை பெறுதல். ஹைபோதாலமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். சிறுமூளை உடல் சமநிலை. பான்ஸ் உறக்க விழிப்பு சுழற்சி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. கேனிமீட் சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. டைட்டன் சூரிய மண்டலத்தின் மேங்கலுக்கு கூடிய நிலவு. நெப்டியூன் பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ட்ரைட்டான் அதன் கோளில் சுழற்சி எதிர் திசையில் சுற்றும். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? நகராட்சி ஆணையர். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது மார்ட்டின் லூதர் கிங். சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்? சசி தரூர். அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்? சசி தரூர். மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக. சமணம், பசாதி. ஜூடாயிசம், சினகாக். புத்த மதம், விகாரா. ஜொராஸ்ட்ரியம், அகியாரி. கீழ்கண்டவர்களை கவனி. கூற்று மற்றும் காரணம் வகை. கூற்று ஏ, காரணம் ஆர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான விளக்கம். கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையான் தொடர்புடையது? 1 மற்றும் 2. சாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் கரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளில் ஒப்பிடும்போது குறைவான மழையை பெறுகின்றது. ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது? குதிரை. குதிரை. பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்துக. பேஷ்வா பிரதம அமைச்சர். கர்னாலிஸ் செயலர். நியாதீஸ் தலைமை நீதிபதி.
பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர். கீழ்காணும் எந்த மாநிலம் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. பஞ்சாப் மற்றும் ஹரியானா. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டிசம்பர் 10. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக. பல்வந்த்ராய் மேத்தா குழு. 2. அசோக் மேத்தா குழு. 3. எல்.எம். சிங்வி குழு. ஜி.வி.கே. ராவ் குழு. கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை எது? 1 மட்டும் 3 மட்டும். 1 3. 1. 52வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1985 அளித்தது. 91வது அரசியல் சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஓர் சிறு திருத்தம் செய்யப்பட்டது. எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் எம்.ஆர்.டி.பி 1969 சட்டத்தை ஒழித்தது? 1991 ஆண்டின் தொழிற்கொள்கை. உழவர் கடன் அட்டை கே.சி.சி 1998 யாரால் தொடங்கப்பட்டது? மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. கூற்று காரணம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை ரூ. 10 லட்சம். டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்கான ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்பாருல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. காகோரி சதி வழக்கு. அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்கான வாதாடியவர் யார்? சித்தரஞ்சன் தாஸ். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926 ராவ் பகதூர் 1930 திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? இரட்டைமலை சீனிவாசன். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? பொய்யா விளக்கு. ஒருவர் ரூ. 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு திட்டத்தில் செலுத்துகிறார்? நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? 13,230. ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். முசிறி.
1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைந்தவர் யார்? பேரா சுந்தரம் பிள்ளை. மேற்கூறிய ஞாலம் கருதினும் கைகூடும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? காலமும் இடமும். தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் ஆண்டுகள். 7. இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? திணை வகைகள். கூற்று ஏ. கூற்று 6. 2023ஆம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்கள் முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களை ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் 2023-24ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 3512.85. கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. 137.5 மீட்டர். அடுத்த எண்ணை காண்க. 720. xy 2:1 எனில் x² - y² x² + y² என்பது 3.5. குமரன் 20% தள்ளுபடி ரெயின்கோட்டை குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25 பை சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? 125. IFA = 1
B equal to 2, C equal to 3. Is it 26? Then LCM BCF is not equal to A plus C plus H. Find the value of 55551. ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? 1. உயரம் 4 மீட்டர், அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. 2000 மீட்டர் கியூப். மூணு எக்ஸ் ப்ளஸ் 4y 4x ப்ளஸ் 6y 22 32 எனில் x y என்பது 1:2. A மற்றும் B என்னும் இரு எண்கள் m/n என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் B இன் பிபோமா எது? AB. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் போது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? 25. இருபத்தி மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம், 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? 34 மீட்டர். பாலூட்டிகளின் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது மின்கடவாய் பற்கள். கீழ்கண்டவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோயா உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது? சுக்ரோஸ். இக்கூற்று தவறானது. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க
நிபந்தனைகள்: 1 மட்டும். கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒலி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது. சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க. பிரையோஃபைட், நயடைட்டா. சரியான இணையை தேர்ந்தெடு. பினாப்தலீன் அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். 1 மற்றும் சரியானது. 1 மற்றும் 3 சரியானது. அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்க நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை எது? கான்ஸ்பிரோஸ்டிரியம் பர்பூரியம். பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு மாநில விலங்காக கொண்டுள்ளது? தெரியவில்லை. எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு 49 G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? ஜப்பான். சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. 1 மட்டும். இந்திய அரசு 1972இல் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. தண்டவாளங்களில் யானை விபத்துக்களை தடுக்க இந்திய ரயில்வே என்ற அதிநவீன A1 தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. கஜ்ராஜ் சுரேஷா. கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை? எலிஃபண்டா குகை, மகாராஷ்டிரா. தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களின் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் பாமன் ஷா.
பாமன் ஷா. இவ்வளோ நேரம் ஆகுது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? கியூனிஃபார்ம். கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. 1 மற்றும் 2 மட்டும். சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. டாக்டர் B.R. அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கமாகும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? இந்தியர்கள் தினம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. யார் இந்த அரசியலமைப்பு சிற்பி என கருதப்படுகிறார்? டாக்டர் B.R. அம்பேத்கர்.
1855 மேற்கு வங்க மாநிலத்திலுள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது. ரிக்ஷா மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. 2016 ஆண்டின்படி சுவிட்சர்லாந்து, நார்வே, ஆஸ்திரேலியா, இந்தியா. தவறான இணையை கண்டுபிடிக்க. 3 மற்றும் 4. 3 மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசு. நில வருவாய் ஒன்றிய அரசு. நிதி ஆயோக்கின் நிர்வாகத் தலைவர் யார்? துணைத் தலைவர். நிதி ஆயோக்கின் நிர்வாகத் தலைவர், துணைத் தலைவர். தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டுவர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் மூவலூர் ராமாமிர்த அம்மையார். நான் ஏன் நாத்தியனாக இருக்கிறேன் என்று புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி. பின்னுருங்கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது? 1 மற்றும் 2. 1. தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து
கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். 2. இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். தொழிலாளன் ஒர்க்கர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? மா. சிங்காரவேலர். இரு எண்களின் மீசீமா ஆனது மீ/க/வின் 6 மடங்காகும். மீ/க 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. 24. விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஷ் நாணயம் பகோடா எனப்பட்டது. தங்கம். கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரனார் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை? 1, 2 மற்றும் 4. இவர் செக்கிழுத்த செம்மல் என அழைக்கப்பட்டார். வழக்கறிஞர் ஆவார். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்யபுத்ரா அதியமான். நொய்யல் எரி துப்போம் என்றென்றால் கொவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் என்ற குறளில் நுதிப்போம் என்ற பொருள் என்ன? அவித்தல். பிறப்பினால் எல்லா உயிரும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்தினார்? தொழில். அக்சாய் சின் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது இந்தியா. காரணம். கூற்று. காரணம் ஏ சரி ஆனால் ஆர் தவறு. தமிழக அரசு ஆம் தேதியை வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. ஜூலை 15 ஜூலை. 22-23 ஆண்டுக்கான தமிழ்நாட்டில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி GSDP. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் GDP வளர்ச்சி விதமாக 7.24க்கு எதிராக 8.19% வளர்ச்சி அடைந்தது. கூற்று ஏ. காரணம் ஆர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட். இரு எண்கள் மீ/வ 11 மற்றும் அவற்றின் மீசீமா 693. ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? 99.
வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்களை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 காலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? 60 லிட்டர். One plus cube 2 cube 3 cube k cube 72,900 எனில் 1 plus 2 plus 3 plus k இன் மதிப்பு காண்க. 270. 2 3 5 9x 333y என்ற தொடரில் x plus y மதிப்பு என்ன? 65. AZB YCX. YBZA எவ்வாறு எழுதும்போது என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்து இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? 9. ரமீலா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராகவனுக்கு என்ன உறவு? பேத்தி. மூணு ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாள்களில் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15,040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் 12,400 சம்பாதிப்பார்கள்? 10 நாட்கள். ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க. $708.75. ஒருவர் 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஒரு ஆண்டு முடிவில் 1,00,000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? ₹1240. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டியில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதம் கடனாக கொடுத்தார். இது பரிமாற்றத்துக்கு அவருக்கு கிடைத்த ஒரு ஆண்டின் லாபம் என்ன? 200.
7 மற்றும் 13 ஆகிய எண்களில் மீபோவா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. 1.91. கயல் 5 டன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க. 25%. சண்டே 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? 2.